சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. அனைவருக்கும் வணக்கம். மனுஷன் வாழ ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இந்த கண்ணு படுறது இல்லைன்னா திருஷ்டி தோஷம் அப்படிங்கிற நம்பிக்கை உலகத்துல எல்லா இடத்துலையும் இருந்துட்டு தாங்க இருக்கு. நம்ம தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு. பாறையை கூட உடைக்கக்கூடிய சக்தி மனுஷங்களோட பொறாமை பார்வைக்கு இருக்குங்கிறது தான் இதோட அர்த்தம். இதை சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதிர்மறை ஆற்றல் பரிமாற்றம். நம்மளோட வளர்ச்சி, அழகு, அறிவு இல்லைன்னா வெற்றியை பார்த்து மற்றவங்க மனசில் வர பேராசை, பொறாமை தான் ஒரு கெட்ட எனர்ஜியாக மாறி நம்மளை தாக்குது. இந்த வீடியோவில் திருஷ்டி தோஷம்னா என்ன, அதோட அறிகுறிகள் என்ன, அதை எப்படி ஈஸியாக சரி பண்ணலாம் அப்படிங்கிறத முழுசாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை கரெக்டான டைமுக்கு வந்தடையும். ஆன்மீகப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் சுற்றி ஆரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒளிவட்டம், ஒரு சக்தி இருக்கும். நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக நினைக்கும் போது இந்த ஆரா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் மற்றவங்களோட பொறாமை பார்வை நம்ம மேலே விழும்போது அந்த எண்ணங்களோட வீரியம் நம்ம ஆறாவை ஓட்டை போட்டு பலவீனமாக்கிடும். மனுஷனோட கண்ணு வெறும் பார்க்கறதுக்கு மட்டும் கிடையாது, அது மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களை அலைகளாக வெளியே அனுப்பக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான கருவி அப்படின்னே சொல்லலாம். கெட்ட எண்ணத்தோட ஒருத்தர் நம்மளை பார்க்கும்போது அந்த நெகட்டிவ் அலைகள் நம்மளை சுற்றி நின்று நம்ம செய்யக்கூடிய வேலையெல்லாம் கெடுக்க ஆரம்பிச்சிடும். ஒருத்தருக்கு திருஷ்டி பட்டிருக்கு அப்படிங்கிறத சில சாதாரண அறிகுறிகளை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. நம்ம எவ்வளோ உழைச்சாலும் அதுக்கு உண்டான பலன் கிடைக்காது. முன்னை விட ரொம்ப கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து வேலை செய்வோம், ஆனால் அதுக்கான நல்ல பேரோ வெற்றியோ பணமோ கைக்கு வராமல் தட்டி போயிட்டே இருக்கும். அடுத்ததாக காரணமே இல்லாமல் மனசு கஷ்டப்படும். உடம்புல எந்த வியாதியும் இருக்காது, ஆனால் மனசுக்குள்ள ஒரு பயம், ஒரு பதட்டம் இல்லைன்னா ஒரு சோகம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக அளவுக்கு அதிகமாக சோம்பேறித்தனம். எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கவங்க கூட திடீர்னு படுக்கையை விட்டு எழ முடியாமல் எந்த வேலையும் செய்ய பிடிக்காமல் அப்படியே சோம்பேறியாக உட்காந்துருவாங்க. அடுத்ததாக உடம்பு முடியாமல் போகிறது. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் விடாத தலைவலி இருக்கும், வாமிட்டிங் சென்ஸு இல்லைனா உடம்பு சோர்வாக இருந்துகிட்டே இருக்கும். திருஷ்டி தோஷத்தை விரட்டுறதுல நம்ம கல் உப்புக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குங்க. இயற்கையாகவே கெட்ட எனர்ஜியை உறிஞ்சி இழுத்துக்கிற சக்தி உப்புக்கு ரொம்ப அதிகம். இதனால தான் கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இந்த உப்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல சுத்தமான கல் உப்பை எடுத்துக்கணுங்க. திருஷ்டி பட்டவங்களை கிழக்கு இல்லைன்னா வடக்கு முகமாக பார்த்து உட்கார வைக்கணும். உப்பை கையில் வச்சுருக்கவங்க அவங்க தலைக்கு மேலே கையை கொண்டு போய் பரிகாரத்தை ஆரம்பிக்கணும். கைப்பிடி கல்லுப்பை வச்சு திருஷ்டி பட்டவங்களோட தலையை சுற்றி முதல்ல வலது பக்கமாக 3 தடவையும் அப்புறம் இடது பக்கமாக 3 தடவையும் சுற்றணும். இப்படி செய்யும்போது அவங்க உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய மொத்த நெகட்டிவ் எனர்ஜியும் அந்த உப்பு அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த உப்பை மனுஷங்க யாரும் மிதிக்காத ஒரு வெளியிடத்திலோ இல்லைனா ஓடுற தண்ணியிலையோ போட்டு கரைச்சிடலாம். இப்போ இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டு வீடுகளில் அதை அப்படியே வாஷ் பேஷனில் போட்டு தண்ணி திறந்து விட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு கரைஞ்சி போயிடும். இதை பண்ணின உடனே திருஷ்டியோட வேகம் குறைஞ்சிருங்க. நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக பயன்படுத்திட்டு வர இன்னொரு பவர்ஃபுல்லான திருஷ்டி பரிகாரம் தான் கடுகும் காய்ந்த மிளகாயும். கடுகும் காய்ந்த மிளகாய்க்கும் காரத்தன்மையும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகளையும் இருக்கக்கூடிய குணமும் அதிகமாக இருக்குது. நம்ம மேலே மற்றவங்க வச்சுருக்கக்கூடிய பொறாமை எண்ணங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இந்த 2 பொருளோட காம்பினேஷன் அந்த கெட்ட எண்ணங்களை அடியோடு அழைச்சிரும். இந்த பரிகாரம் இன்றைக்கி கிராமங்களில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரமாக இருக்குங்க. ஒரு சின்ன தட்டில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு, 2 காய்ந்த மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு கல்லுப்பு, இந்த 3ஐயும் ஒன்றா எடுத்துக்கணுங்க. திருஷ்டி பட்டவங்களை முன்னாடி நிற்க வச்சு இந்த 3 பொருளையும் ஒன்றா சேர்த்து அவங்க உடம்பை அப்படியே சுற்றி எடுக்கணுங்க. அதுக்கப்புறம் பழைய காலத்து முறைப்படி விறகடுப்பில் இருக்கக்கூடிய கறிக்கலன்லையோ இல்லைனா வீட்டுக்கு வெளியே தனியாக ரெடி பண்ண நெருப்புலையோ இதை போட்டுடணும். திருஷ்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மிளகாய் நெருப்பில் கருகும்போது கூட கார நெடியே வராது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி நெடி வரல அப்படின்னா திருஷ்டி முழுசாக போயிடுச்சு அப்படின்னு அர்த்தங்க.
ஆன்மீகத்திலையும் சரி ஆயுர்வேதத்திலையும் சரி துளசி அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி இடமே இருக்கு. துளசி செடி இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு கெட்ட சக்தியோ இல்லை நெகட்டிவ் வைப்ரேஷனோ தங்கவே தங்காதுங்க. அது வீட்டில் இருக்கக்கூடிய காற்றை சுத்தம் செய்கிற மாதிரி வீட்டோட எனர்ஜியுமே க்ளீன் பண்ணிடும். ஒரு பாத்திரத்தில் நல்லா சுத்தமான தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் துளசி இலைகளை போட்டு வைக்கணும். இந்த துளசி தண்ணியை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்லேயும் மூலை முடுக்குலையும் தெளிக்கணும். இது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜியை விரட்டிட்டு தெய்வீக தன்மையும் கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே உதவுங்க. சூரியன் மறையக்கூடிய அந்தி சாயங்கால நேரம் ரொம்பவே முக்கியமானதுங்க. இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் எனர்ஜி மாற்றங்கள் நடக்கும். அதனால் நெகட்டிவ் அலைகள் வீட்டுக்குள்ள நுழைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் தினமும் சாயங்காலம் வீட்டில் கற்பூரம் ஏற்றி புகை காட்டணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க நம்ம பெரியவங்க. கற்பூரத்தோட வாசனைக்கும் புகைக்கும் வீட்டோட அட்மாஸ்பியர் அப்படியே உடனே பாசிட்டிவாக மாறிடுங்க. மற்றவங்களோட கெட்ட எண்ணத்தாலையும் பொறாமை பார்வையாலும் வீட்டுக்குள்ளே உண்டான அடைசல்கள் இந்த கற்பூர புகை அப்படியே துரத்திட்டு லக்ஷ்மி கடாட்சத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும். பரிகாரங்கள் அப்போதைக்கு நம்மளை காப்பாற்றினாலும் நிரந்தர பாதுகாப்பு நம்ம மனசில் தாங்க இருக்குது. நம்ம தினமும் சாமி கும்பிட்றதோ இல்லை தியானம் பண்ணுறதோ நம்ம ஆறாவை ரொம்ப ஸ்ட்ராங்காக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. எப்போவுமே நல்ல விஷயங்களை மட்டும் நினைக்கிறது, பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கிறது, இதெல்லாம் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தையே உருவாக்குங்க. நம்ம மனசு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா எந்த திருஷ்டி தோஷமும் நம்மளையோ நம்ம குடும்பத்தையோ அவ்வளோ சீக்கிரம் அண்ட முடியாது. நம்மளை பார்த்து பொறாமைப்படுறவங்க இல்லைனா நம்ம மேலே கெட்ட பார்வை வைக்கிறவங்க மேலே நம்ம எப்போவுமே கோவமே படக்கூடாதுங்க. அவங்கக்கிட்ட நம்ம கோவத்தை காட்டும் போது அது இன்னும் அதிகமான நெகட்டிவ் எனர்ஜியை தான் உருவாக்கும். அதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட அன்பாகவும் கருணையாகவும் நடந்துக்கணுங்க. நம்மளோட தூய்மையான அன்பும் ஒரு சின்ன சிரிப்பும் அவங்க மனசில் இருக்கக்கூடிய பொறாமை அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தையே மாற்றி பாசிட்டிவாக மாற்ற பவர் கொண்டிருக்குங்க. கெட்டதை நன்மையால் ஜெயிக்கிறது தான் எல்லாத்தையும் விட பெரிய திருஷ்டிக்கான பரிகாரம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா திருஷ்டி தோஷம் அப்படிங்கிறது ஏதோ மூட நம்பிக்கை கிடையாது. அது மனுஷங்களோட எண்ண அலைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காதப்பவும் சோர்வு நம்மளை வாட்டும் போதும் சோர்ந்து போகாமல் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த கல்லுப்பு, கடுகு, மிளகாய், துளசி, கற்பூரம் இந்த மாதிரியான எளிய இயற்கை வழிகளை வச்சு அந்த நெகட்டிவ் எனர்ஜியை விரட்டிடலாம். எல்லாத்துக்கும் மேலே நல்ல எண்ணங்கள், தினமும் பிரார்த்தனை பண்ணுறது, அப்புறம் மற்றவங்க மேலே காட்டக்கூடிய அன்பு தான் நம்மளை எப்போவுமே காப்பாற்றுற பெரிய ஆயுதமாக இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜியை வளர்த்து திருஷ்டியை ஜெயிச்சு வாழ்க்கையில் எல்லாமே நல்ல முன்னேற்ற பாதையில் போங்க. வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு காணொளியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.